ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான நம்பிக்கையாளரான லூர்து அன்னையின் பக்தர்களான சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த அனைத்து அருள் சகோதரிகளே, மிக முக்கியமாக இன்றைக்கு உபயம் எடுத்து கொண்டாடுகின்ற பிரான்சிஸ்கன் அலோஷியஸ் கொன்சாகா சபை அருட்சகோதரிகளே, அன்பார்ந்த அருள் பணியாளர்களே, பங்கு தந்தை ஆல்பர்ட் அவர்களே, தந்தை ஆல்வின் அன்பரஸ் அவர்களே, தந்தை ஆரோக்கியராஜ் அவர்களே, உங்கள் எல்லாரோடும் இணைந்து இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த 57 ஆண்டுகளுக்கு மேலாக நான் இந்த வெள்ளியனூர் திருவிழா நாட்களில் ஒரு முறையாவது வந்து ஜெபிக்காமல் இருந்ததில்லை. இந்த நேரத்தில் ஆண்டவருக்கு நன்றி கூறுகிறேன். லூர்து அன்னையின் பாதுகாப்பால், பரிந்து பேசுதலால் நான் இந்த இடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அழைத்தலுக்காக, என்னுடைய இத்தனை ஆண்டு கால வாழ்வுக்காக, உருவாக்கத்துக்காக, பணிக்காக இறைவனுக்கு நன்றி கூறுகிறேன். எனவேதான் ஏற்கனவே இந்த நிகழ்விலே நான் பங்கு பெறுவது நிச்சயமாக இல்லை என்றாலும், தந்தை ஆரோக்கியராஜ் அவர்களோடு இணைந்து சேலத்திலிருந்து வந்து நானும் இந்த திருப்பலியிலே பங்கெடுப்பதில் மிகவும் மகிழ்கிறேன். பிரியமானவர்களே, இந்த திருத்தலத்துக்கு வருகின்றவர்கள் எல்லாரும் மீண்டும் பழைய மனிதர்களாக பழைய வாழ்வை தொடரக்கூடாது. அதுதான் என்னுடைய ஆசை. ஒவ்வொரு திருப்பலியும் நம்மை உருமாற்ற வேண்டும். ஒவ்வொரு முறை இறை வார்த்தையை கேட்கும் போதும் நம் உள்ளம் உருக வேண்டும். இந்த பலிபீடத்தில் அப்பம் பிற்கப்படும் போதெல்லாம் நாம் ஆண்டவரை கண்டுகொள்ள வேண்டும். சென்று அந்த ஆண்டவரை நம் வார்த்தையால் மட்டுமல்ல, அதை தாண்டி வாழ்வால் வழங்க வேண்டும். இதை மறந்துவிடக்கூடாது. பிரியமானவர்களே, இன்றைக்கு முக்கியமாக நம்முடைய மன்றாட்டில் விண்ணக வாயிலான எங்கள் அன்பு தாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்ற தலைப்பு. மோட்சம் அன்றைக்கு அடைக்கப்பட்டது நம்முடைய முதல் பெற்றோர்கள் பாவம் செய்ததால், கீழ்ப்படியாததால், சாத்தானை நம்பியதால், கடவுளின் கட்டளையை புறக்கணித்ததால் மோட்சத்தின் கதவு, விண்ணகத்தின் கதவு மூடப்பட்டது. இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்காகட்டும் என்று பதில் கொடுத்த நம் அன்பு தாயால் விண்ணக கதவு மீண்டும் திறக்கப்பட்டது. விண்ணகத்திலிருந்து கடவுளே மனிதனாக காரணமாயிருந்தவர் ஒரு விதத்திலே நம்முடைய தாய் விண்ணகத்தின் கதவை திறந்தார். நாம் எல்லாரும் அந்த விண்ணகத்துக்கு போக உதவி செய்யக்கூடியவர் அதே அன்பு தாய்தான். நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, சாமி பரலோகம் போகணும் சாமி, அதுதானே முக்கியம் என்று கேட்பார்கள். இன்றைக்கு திரளாக கூடியிருக்கின்ற பக்தர்களே, லூர்து தொலைக்காட்சி வழியாக இத்திருப்பலியில் பங்கெடுக்கின்ற மற்ற சகோதர சகோதரிகளே, நீங்கள் எல்லாரும் பரலோகம் போக வேண்டும். விண்ணகத்தை திறந்து தன் மகன் வர காரணமாயிருந்த தாய் அதே கதவு வழியாக
நாம் எல்லாம் விண்ணகம் செய்ய உதவி செய்வாராக. இன்றைய இறைவாக்கின் அடிப்படையில் ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்ற மற்ற செய்திகளை சிந்திக்கவும் உங்களை இன்றைக்கு அழைக்கிறேன். உயிர்ப்பு பெருவிழா முடிந்து கடந்த சில நாட்களாக திருத்தூதர் பணியிலிருந்து வாசகங்கள், முக்கியமாக 2ஆம் அதிகாரத்திலிருந்து 5ஆம் அதிகாரம் வரை வாசிக்க கேட்டோம். இன்றைக்கு 6ஆம் அதிகாரத்தில் 2ஆம் அதிகாரத்தில் எப்படி வல்லமையோடு பேதுரு உயிர்த்த ஆண்டவருக்கு சாட்சி சொன்னார் என்று கேட்டோம். அதை பலரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, எரிச்சல் அடைந்தார்கள். இன்னும் சிலர் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பேதுரு மீண்டும் மீண்டும் சொன்னார், மனம் திரும்புங்கள். பிரியமானவர்களே, இந்த திருப்பலிக்கு வந்திருக்கிற சகோதர சகோதரிகளே, இப்போது இறைவார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற மற்ற அன்பர்களே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பேதுரு வழியாக ஆண்டவர் நமக்கு சொல்வது, மனம் திரும்புங்கள். தவறான வழியிலே போய்கொண்டிருக்கலாம், யூ டர்ன் பண்ணுங்கள், ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். அது ஒரு முக்கியமான செய்தி இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு சொல்வது. பாருங்கள், 2ஆம் அதிகாரத்திலே கேட்டோம். 3ஆம் அதிகாரத்தில் நடக்க இயலாத ஒருவரை பேதுருவும் யோவானும் நடக்க வைக்கிறார்கள். மற்றவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. எப்படி இவர் நடந்தார்? இது முடியாதே. நாசரேத்தோர் இயேசுவினுடைய வல்லமையால் பாருங்கள், மீண்டும் தொடக்க திருத்தூதர்களுக்கு துன்பத்துக்கு மேல் துன்பம். பாருங்கள், நல்லது செய்தாலும் துன்பம். இன்றைக்கு எத்தனையோ பேர் அப்படித்தான் நினைத்து கொண்டிருப்பீர்கள். நல்லதானே செஞ்சேன், என் பிள்ளைங்களை படிக்க வச்சனே, உருவாக்குனனே, நன்றி கெட்டத்தனமாக நடக்கிறார்களே, என்னுடைய பணியை யாரும் பாராட்டுவதாக தெரியவில்லையே. 3ஆம் அதிகாரத்தில் அதைத்தான் பார்த்தோம். நடக்க முடியாதவரை நடக்க வைத்தது குற்றமா? இது நடைபெற காரணமாய் இருந்தவர் ஆண்டவர் இயேசுதான் என்று சொல்வது குற்றமா? அதற்காக சிறையில் அடைக்கப்பட வேண்டுமா? துணிச்சலோடு சொன்னார்கள், நாங்கள் மனிதருக்கு கீழ்ப்படியக்கூடாது, கடவுளுக்குத்தான் கீழ்ப்படிய வேண்டும் என்று. பிரியமானவர்களே, எத்தனையோ நேரத்தில் மனசாட்சி நம்மை உறுத்துகிறது, மனிதருக்கு கீழ்ப்படுகிறோம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், மனிதருக்கு கீழ்ப்படிவதை விட கடவுளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். கடவுள் இறை வார்த்தை வழியாக பேசுகிறார், பெற்றோர் வழியாக, ஆசிரியர் வழியாக பேசுகிறார். எல்லாவற்றை விட முக்கியமாக உன்னுடைய மனசாட்சி வழியாக பேசுகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் எல்லாரும் மீண்டுமாக ஆண்டவரே உமக்கு கீழ்ப்படிவேன் என்று உறுதி கொள்ள வேண்டும். இந்த 4ஆம் அதிகாரத்தில் இன்னும் ஏற்கனவே 2ஆம் அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டது போல அந்த தொடக்க நம்பிக்கையாளர்களின் வாழ்க்கையினுடைய தூண்கள் என்ன? இறை வார்த்தை, இறை வேண்டல், நற்கருணை, நட்புறவு என்றெல்லாம் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள் பிரியமானவர்களே, நான் இவ்வளவு தூரம் சேலத்திலிருந்து வந்தேன் என்றால் இறை வார்த்தை அறிவிக்க ஒரு வாய்ப்பு என்று தான் வந்தேன். இறை வார்த்தை, இறை வேண்டல், புனிதமிகு நற்கருணை, நட்புறவு. தொடர்ந்து 4ஆம் அதிகாரத்தில் எல்லாரும் ஒன்றாயிருந்தார்கள், பகிர்ந்து கொண்டார்கள். தனக்கு தனக்கு என்று சேர்த்து வைக்கவில்லை. இதுதானே வாழ்க்கை முறை என்று சொல்லப்பட்டிருந்தது. 5ஆம் அதிகாரத்தில் கேட்டோம், அந்த சூழலிலும் ஒரு சில பேர் பித்தலாட்டமாக தங்கள் தாராளத்தை எண்பிக்க நினைத்தார்கள். அனானியா, சஃபைரா. பர்னபா தாராளமாக அவருடைய உடைமைகளை விற்று திருத்தூதர்களுக்கு கொடுத்தார். அது அவருடைய நல்லெண்ணம். அவரை போல செய்வதாக நடித்தார்கள், பொய் சொன்னார்கள். அவர்களுக்கு நேர்ந்தது சாவு. நல்லவனாக நடிக்காதே, வாழ்ந்து காட்டு.
நடித்தால் உனக்கு சாவுதான், பித்தலாட்டம், போலி என்றால் சாவுதான். இதெல்லாம் பாருங்கள், இந்த 4 அதிகாரங்களிலே அழகாக நமக்கு இந்த கடந்த 2 வாரமாக நமக்கு சொல்லப்பட்டன. இன்றைக்கு பார்க்கிறோம் ஒரு பிரச்சனை என்னவென்றால், விதவைகள் பலருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஒரு வழக்கம். யூத விதவைகள், கிரேக்க விதவைகள், அங்கிலும் பாகுபாடு, பாரபட்சம். கிரேக்க விதவைகள் தாங்கள் கண்டுகொள்ளப்படவில்லை என்று புலம்பினார்கள். பிரியமானவர்களே, நம்முடைய குடும்பங்களிலும் எத்தனையோ பிரச்சனைகள். ஆதி திரு அவையிலே பிரச்சனை, நம்முடைய குடும்பங்களிலும் பிரச்சனை. இந்த சூழலில் எல்லாம் நாம் செய்ய வேண்டியது என்ன? திருத்தூதர்கள் என்ன செய்தார்கள்? கலந்து பேசினார்கள். இன்னைக்கு நிறைய பேருக்கு பிரச்சனைகள் மிகுவதன் காரணம் என்னவென்றால் கலந்து பேசாததுதான். திரு அவை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. உட்காருங்க, பேசுங்க, கணவரிடம் பேசுங்கள், உங்கள் மனைவியிடம் பேசுங்கள், பிள்ளைகளிடம் பேசுங்கள், உடன் பிறந்தாரோடு பேசுங்கள், பேசி தீர்த்து கொள்ளுங்கள். திரு அவை நமக்கு பாடம் கற்றுக் கொடுக்கிறது. திருத்தூதர்கள் கடைசியாக முடிவெடுத்தார்கள். நாம் இந்த வேலையை செய்தால் ஜெபிப்பது கெட்டு போய்விடக்கூடாது, இறை வார்த்தை அறிவிப்பது கெட்டு போய்விடக்கூடாது. இங்கேயும் பாருங்கள், ஜெபம், இறை வார்த்தை, இவை 2 தான் முக்கியம். பாருங்கள், ஜெபம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இறை வார்த்தை. இவை இல்லாமல் வேறு எதுவுமே நடக்க முடியாது. பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும், ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையை கேட்க வேண்டும். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு மீண்டும் நினைவுறுத்துகிறார், ஜெபம், இறை வார்த்தை. பிறகு என்ன செய்தார்கள்? 7 பேரை தேர்ந்தெடுத்தார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்களாம்? நேர்மையானவர்களாக இருக்க வேண்டுமா? அவர்கள் எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவருக்கு உகந்தவர்களாக இருக்க வேண்டுமா? ஆவியால் நிரப்பப்பட்டவர்களாக இருக்க வேண்டுமா? இப்படிப்பட்டவர்களே அவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள். நம்மில் எத்தனையோ பேர் பதவிக்காக, பணிக்காக, வேலைக்காக, முக்கியத்துவத்துக்காக அலைகிறார்கள். ஆவியால் நிறைந்திருக்கிறீர்களா? உங்கள் நடத்தை அப்பழுக்கில்லாமல் இருக்கிறதா? ஆண்டவர் இன்றைக்கு கேட்கிறார், நம்முடைய அருள் பணியாளர்களோடு, திரு அவையோடு நாம் ஒத்துழைக்க வேண்டும் என்று ஆண்டவர் கேட்கிறார். அப்படிப்பட்டவர்கள் அன்றைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார்களாம். இறை வார்த்தை பெருகியதாம். இதுதான் இன்றைக்கு நம் எல்லாருக்கும் சொல்லப்படுகிற முதல் செய்தி. பிரியமானவர்களே, நான் ஒத்துழைப்பேன், ஆண்டவருக்காக என் நேரத்தை கொடுப்பேன், என் உழைப்பை கொடுப்பேன், நேர்மையோடு செயல்படுவேன் என்று எல்லாரும் முயற்சி எடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தி பகுதி எவ்வளோ ஆறுதல் கொடுக்கிறது, நம்பிக்கை கொடுக்கிறது. பிரியமானவர்களே, இதனுடைய பின்னணி என்ன என்று நாம் பார்க்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், இயேசுவினுடைய நெருக்கமான உறவினர் எலிசபெத்தின் மகன் திருமுழுக்கு யோவான் ஏரோதை கண்டித்தார், சிறையில் அடைக்கப்பட்டார். கடைசியாக ஏரோதினுடைய அந்த வைப்பாட்டி என்று சொல்ல வேண்டும் பழிவாங்கினார். அவருடைய தலையை தன் மகள் வழியாக கேட்டார். அநியாயமாக கொல்லப்பட்டார். ஆண்டவருக்கு இந்த செய்தி கிடைத்தது. உடனே ஆண்டவர் வெகுண்டெழவில்லை, அமைதியாக போய்விட்டார். சில நேரங்களில் நாம் மௌனம் காக்க வேண்டியிருக்கிறது, தொடர்ந்து நம்முடைய பணியை செய்வதற்காக.
அப்படித்தான் ஆண்டவர் வந்தார். தனியே வந்து அழுதிருப்பார். என்னுடைய உறவினர், என்னை முன்னறிவித்தவர், நேர்மையாக வாழ்ந்தவர், நீதிக்காக போராடியவர், நல்லதானே செய்தார், ஏன் இப்படி கொல்லப்பட வேண்டும்? ஆண்டவருடைய மௌனம் நம் உள்ளத்தை தொடுகிறது பாருங்கள். அந்த நேரத்தில் ஆண்டவரை மக்கள் சும்மா விடவில்லை. அவரை தேடி வருகிறார்கள். அவர்கள் மீது பரிவு கொண்டார். அவர்களுக்கு போதித்தார். சீடர்கள் சொல்லுகிறார்கள், 3 நாள் ஆகிறது, இவர்களை எப்படியே அனுப்பிவிட்டால் சோர்ந்து போய் விழுந்து விடுவார்கள் என்று பக்கத்தில் உள்ள ஊர்களுக்கு சென்று உணவு வாங்கிக் கொள்ள அனுப்பிவிடுங்கள் என்று ஆண்டவருடைய உள்ளத்தை பாருங்கள். நீங்களே உணவு கொடுங்கள் என்று ஆண்டவர் அழைக்கிறார். சீடர்களை பொறுத்தவரை உணவு வாங்க வேண்டும், அனுப்பிவிட வேண்டும். ஆண்டவரை பொறுத்த மட்டில் இரக்கம் பொங்கி எழுகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த திருப்பலியிலே பங்கெடுக்கிற அத்தனை பேருடைய சோர்வை, கலக்கத்தை, மயக்கத்தை, வேதனையை ஆண்டவர் புரிந்து கொள்கிறார். நீங்களே உணவு கொடுங்கள் என்று ஆண்டவர் அவர்களுக்கு உணவு கொடுத்தார். பாருங்கள், அன்றைக்கு ஆண்டவரே, எத்தனையோ நல்ல காரியங்கள் எங்கள் வீட்டிலே நடக்க வேண்டியிருக்கிறது, நல்லது செய்யும் ஆண்டவரே, எங்கள் வேதனையை பாரும் ஆண்டவரே, எங்களுக்கு சக்தி தாரும் ஆண்டவரே, தொடர்ந்து எங்கள் கடமையை செய்ய வேண்டும் ஆண்டவரே என்று நாம் எல்லாரும் தொடர்ந்து ஆண்டவரை பார்த்து இன்றைக்கு கேட்க வேண்டும். 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் வைத்து 5000 பேருக்கு அன்றைக்கு ஆண்டவர் உணவளித்தார். அவர்கள் அவரை அரசராக்க நினைத்தார்கள். பரவாயில்லப்பா, எப்போது பார்த்தாலும் நமக்கு சாப்பாடு கிடைக்கும்பா என்று நினைத்தார்கள் போல் இருக்கிறது. ஒரு பக்கம் ஆண்டவர் அந்த வெற்றியை கொண்டாட சீடர்களை அனுமதிக்காமல் கட்டாயப்படுத்தி, போங்க, படகில் ஏறுங்கள், பயணம் செய்யுங்கள் என்று அனுப்புகிறார். தானோ தந்தையோடு ஜெபித்திருக்க, விழித்திருக்க மலை மீது ஏறி போகின்றார். மீண்டும் பாருங்கள் ஜெபத்தின் முக்கியத்துவத்தை. ஆண்டவர் இயேசு நமக்காக பரிந்து பேசி ஜெபிக்கிறாராம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் அதைத்தான் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்காக ஜெபிக்கிறார். நம் அன்பு தாய் நமக்காக ஜெபிக்கிறார். மகனே, ரசம் தீர்ந்து விட்டது. இங்கே வந்திருக்கிற நாமம், இன்றைக்கு இறைவார்த்தை கேட்கின்ற நாமம், நமக்கு தெரிந்தவர்களை எல்லாம் நினைவுபடுத்தி ஜெபிக்க வேண்டும். பாருங்கள், அன்றைக்கு மலை மேல் ஜெபித்து கொண்டிருக்கிறார். சீடர்களோ கடலிலே போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, என் மீது அக்கறை கொண்டிருக்கிறீரே, ஜெபத்தின் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துகிறேன். ஜெபித்ததோடு நின்று விடவில்லை, அவர்களை தேடி போகிறார். ஆண்டவர் கடல் மீது நடக்கிறார். பேய் என்று நினைக்கிறார்கள், பூதம் என்று நினைக்கிறார்கள். ஆண்டவரே, எங்களை காண வாரும். மத்தேயு நற்செய்தியின்படி பேதுரு நான் வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். நீர்தான் என்றால் நான் வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். பேதுருவும் நடந்தார், ஆனால் சந்தேகப்பட்டார், மூழ்க போனார். குறைந்த நம்பிக்கையுடையவனே என்று ஆண்டவர் அவரை கையை பிடித்து தூக்குகின்றார். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட பகுதியிலே அது குறிப்பிடப்படவில்லை. ஆண்டவர் அங்கே வந்தவுடனே சீடர்கள் அவரை ஏற்றிக்கொள்ள மிகவும் ஆவலாயிருந்தார்களாம். பாருங்கள், ஆண்டவரே எங்கள் கப்பலில் வாரும், ஆண்டவரே எங்கள் படகிலே வாரும், ஆண்டவரே எங்கள் வீட்டுக்கு வாரும், எங்கள் குடும்பத்துக்கு வாரும், எங்கள் சபைக்கு வாரும், ஆண்டவரே எங்கள் பங்கிற்கு வாரும், ஆண்டவரே எங்கள் நாட்டுக்கு வாரும். பாருங்கள், இன்றைக்கு வாசிக்க கேட்டோம்,
ஆண்டவரை ஏற்றிக்கொள்ள ஆவலாய் இருந்தார்கள். ஆண்டவரை பெற்றுக்கொள்ள ஆவலாய் இருக்கிறீர்களா? உடனே அவர்கள் கரை போய் சேர்ந்தார்களாம். புயல் ஓய்ந்ததாம், அமைதி நிலவியதாம். பாருங்கள், இதுதான் இன்றைக்கு நாம் வாசிக்கப்பட்ட நற்செய்தி பகுதி. பாருங்கள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் எல்லாரும் அழைக்கப்படுகிறோம். நம் அன்பு தாய் லூர்து அன்னை நம் எல்லாருக்கும் சொல்லுகின்ற செய்தி, அன்றைக்கு பேதுரு சொன்னது போல, மனம் திரும்புங்கள், ஜெபியுங்கள், என் மகனுடைய வார்த்தையை கேளுங்கள். இதுதான் இன்றைக்கு சொல்லப்படுகிற செய்தி. இறை வாக்கை, புனிதமிகு நற்கருணையை, இறை வேண்டலை, நட்புறவை, பகிர்ந்து கொள்ளலை வாழ்ந்த தொடக்க திரு அவையைப் போல நாம் வாழ இங்கிருந்து புறப்பட வேண்டும். புயல் ஓயும், மகிழ்ச்சி நிறையும். ஆண்டவரை வரவேற்றால் விண்ணகத்தின் வாயிலான நம்முடைய தாய் நம் எல்லாரையும் விண்ணகமிட்டு செல்வாராக. ஆமேன்.